Hi, so ஓரளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு Thursday. So இன்னைக்கு லைசென்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டு கொண்டிருக்கிறோம். லைசென்ஸ் வாங்கலாம். முயற்சி திருவினையாக்கும். போயிடா சாதிக்க முடியும். நாங்கள் இல்லை வீடியோ எடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் எடுத்து உள்ள வச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லைசென்ஸ் வாங்கிட்டோம். இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அன்றைக்கே லைசென்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எப்போ தான் லைசென்ஸ் வரும்னு தெரியல. நீங்கள் போய் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ போயிட்டு கொண்டு இருக்கிறோமோ பயமாக இருக்குது. வந்து திருவண்ணாமலை கிட்ட ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நம்ம ஒன்று ஜெராக்ஸ் அடிக்க வேண்டிய வேலை இருக்குது. ஜெராக்ஸ் அடித்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நம்ம ஓட்டி காட்டுறது மட்டும்தான் வேலை. ஓட்டில் அவன் செதறிடுவான் ஆர்டிஓவே. கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் பார்த்துருக்குன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் வேற என்ன சொல்றது, கலெக்டர் யாருன்னா என் வீடியோ பார்த்துட்டு இருந்தா சொல்லுங்க. டிரைவரா வந்து வேலை செஞ்சுறேன். இவன் என்னது என் அத்தா பையன், சித்தி பையன், இவனோட அண்ணன் வந்து இது கலெக்டர் தான் வேலை செய்ய, கலெக்டருக்கு போறான். அவன் கலெக்டர் ஆயிட்டா நான் வந்து டிரைவருக்கு வேலைக்கு போயிடுவேன். என்ன தாம நீ டாக்டர் ஆயிட்டா சொல்ற, அவங்ககிட்ட நர்ஸா வேலைக்கு வந்துடுறேன். நீ சேர்த்துக்கூடா, நீயே படிக்காம தானே போற. கருப்பான் குசுமக்காரன் பாத்தீங்களா வீடியோ? ஏய் யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல 3K போயிடுச்சுடா. நீ போட்டா போகாதுடா. ஏய் ஷாம்புல குளிச்சிட்டு வந்தா அதான் தலை ஒரு மாதிரி. இவ்வளவு நாள் ஷாம்பே போல, இவ்வளவு நாள் குளிக்கவே இல்லை. தெரியுது, நீ மூடு. வாங்க நண்பர்களே, 1 லைசென்ஸ் வாங்கலாம். சாதிக்க முடியும். லைசென்ஸ் வாங்குறதுக்கு சொல்லண்டா, லைசென்ஸ் வாங்குறதுக்கு நம்ம சுரங்கப்பாதைக்குள்ள வந்துட்டோம். இந்த சுரங்கப்பாதை ரொம்ப இருட்டா இருக்கு. Something is sounding. பஸ் வர சத்தம் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஹார்ன பலமா அடிச்சோம். டவுன் வந்துருச்சு. எனக்கு வரல. கைஸ் ஒரே பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ இப்போ நீங்க நம்ம வந்து மலை சுத்துற பாதைக்கு வந்து போயிட்டு இருக்கோம். நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். ஸோ நடுவில் பசங்க தான் வராங்க. அதுதான் இப்போ போயிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து நம்ம கார் ஓட்டி காமிச்சிட்டு அப்படியே அவனுக்கு தலையில அடிச்சு லைசென்ஸ் வாங்கிட்டு யாருன்னா கவர்மெண்ட் ஆபீசர் பார்த்துட்டு இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா ஆர்டி ஆபீஸ் வந்துட்டோம். இவ்வளவு நேரம் எதுவுமே தெரியல. இப்பதான் பட வந்து என்ன தெரியல. ஐயோ ப்ரோ, யார் ப்ரோ போலீஸ்லாம் இருக்க போறான்? அப்புறம் என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க? ஆர்டி அதெல்லாம் உட்காந்துக்கிறான்டா. சரி வா போலாம், நான் ஓட்டுறேன். 2 hours later. கைஸ் ஸோ ஆர்டிஓ வந்து அங்கே இருக்காரு. அங்கே எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட அந்த டிரைவிங் ஸ்கூலோட வந்திருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரைவ் பண்ணிட்டு அங்கே இருக்காங்க. இங்கே ஒருத்தர் வந்து வீடியோ எதுக்கிட எடுக்கிறீங்க, வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஃபோன் கொடுறா அப்படின்னு ஃபோன் சேஸ் பண்ணார். நாங்கள் இல்லை வீடியோ எடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் எடுத்து உள்ள வச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கிட்ட போய் ஒரு வழியாக பேசிவிட்டு அதில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பேசிவிட்டு அவர் என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு வர சொன்னார். கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. கார் ஓட்டி காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கார் ஓட்டினோடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் சரி அப்படின்னு அதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம். உள்ளே போய் நின்னா செம்ம கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துட்டு இதோ கிளம்பிட்டோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைசன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டோம். எப்படின்னா காரை ஓட்டி காட்டல, அப்படியே வாங்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கிட்டோம். நீங்களும் வந்து கார் ஓட்டுறதா ப்ரைவேட்டில் போட்டு வந்துடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக முடியும். ஏன்னா அவங்க நீங்கள் டிரைவிங் கிளாஸோட வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் ஆகும்.
லேட் ஆகும் இல்லப்பா, சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுவும் இல்லாம ஆமா நம்ம வந்து போனோம், வேலை முடிஞ்சிச்சு. என்ன பார்த்தா யூடியூபர்னு சொன்னா அதுக்கு இல்ல, சரிப்பா யூடியூபரா அப்படின்னு டக்குன்னு சைன் பண்ணி டக்குன்னு கொடுத்துட்டாரு. ஏன் முடி காடு மாதிரி இருக்கு அப்படிதான் கேட்கல. ஸோ வாங்கிட்டோம். இப்போ நம்ம எங்க போயிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம திருவண்ணாமலையில கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல சயின்ஸ் பார்க் கிட்ட வந்து போயிட்டு இருக்கோம். இல்ல தூரமா போயிட்டு இருக்கோம், ரைட் சைடுல. சரி போய் சாப்பிட்டு அவ்வளோதான். லைசன்ஸ் வந்தா உங்களுக்கு லைசன்ஸ் காமிச்சு அப்படியே ப்ளாக் வந்து என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டீங்க. ஸோ பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உனக்கு ஆட சரி பேசாம உட்கார்றானா கேட்க மாட்டேங்கிற. ஸோ இந்த கருப்பன் தாங்க வாங்கி கொடுத்தா லைசன்ஸ். ஆனா ஒண்ணுமே பண்ணல, எல்லாமே நான் தான் பண்ணேன். பேர் மட்டும்தான் அவன் வச்சுக்கினான். நான் தான் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் ரெடி பண்ணது அவன். ஆமா போய் நின்னுட்டது வந்து எல்லாம் நான் தான் பண்ணேன். போய் கேள்றானே கேட்க மாட்டேறா. போனாலே நீ தான் பண்ணிக்கிறான். நானா போய் நிக்க நான் போய் நின்னேன், வணக்கம் சார் அவன் யூடியூபர் அப்படின்னு. சரி பார்த்தா அண்ணா தான் உங்க அப்பா அப்படிலாம் செக் பண்ண எதுவுமே அவன் பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து போன உடனே ஆர்டிஓல இந்த மாதிரி நான் பிரைவேட்ல வந்தேன், ஐ மீன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து சரிப்பா அப்படின்னு. ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு எப்போ வருது அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு நான் சொன்னேன் இல்ல சார் டியூஸ்டே வந்தேன், நீங்க நான் போயிட்டீங்க. என்ன மாதிரி நான் போயிட்டேனா குறை சொல்லலாம், ஆனா ஆபீசரே குறை சொல்ற பத்தியா நீ அப்படின்ட்டு. நீ கரெக்ட் டைமிங் வரணும், எத்தனை மணிக்கு வந்த அப்படின்னு கேட்டா நான் 12:30 மணிக்கு வந்தேன் அப்படின்னா. இதுல 12 மணி இருக்கு, நீ 12:30 மணிக்கு வந்தனா, நான் இன்னைக்கு 2:30 மணி வரைக்கும் இருக்கேன், நீ குறை சொல்றியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் 50 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு வான்னா. சரி அப்படின்னு 50 ரூபா போய் ஃபீஸ் கட்டிட்டு சரி ஒரு வழியா வாங்கிட்டேன். ஆர்டிஓலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா பாக்காதீங்க, சும்மா இங்க இருந்தே அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. எப்படியோ பார்க்க மாட்டீங்க, அதனால தான் வாடா பாடான்னு பேசுறேன். என் மேல எதனா தப்பு இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி போ அப்படியே கண்டினியூ பண்றேன், பார்த்து பண்ணுங்க. ஊரலியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து லைசன்ஸ் வாங்கிட்டோம். லைசன்ஸ் வாங்கின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லைசன்ஸ் அப்ளை பண்ணி 1 வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் வந்து எடுத்துகிட்டு வந்து கால் பண்ணார், இந்த மாதிரி உங்கள் அட்ரஸுக்கு லைசன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்து எங்களுடைய கடைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ ஒரு வழியாக லைசன்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு சைன் பண்ண சொன்னார். சைன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக லைசன்ஸ் வாங்கியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணேன். பார்த்தீங்களா நம்மளோட லைசன்ஸ் கார்டு வந்து வந்துருச்சு. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கூட என் கையில் தான் லைசன்ஸ் வந்து இருக்கு. ஃபைனலி இதுதான் நம்மளுடைய லைசன்ஸ். ஸோ 2 வீலர் ப்ளஸ் 4 வீலர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து லைசன்ஸ் வாங்கிட்டோம். ஃபைனலி இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணா இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.